அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் இந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக ஒரு கருத்து மட்டும் நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கேன். அது என்னென்னா கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல யூடியூபரின் மகன் கைது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல்ஸில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்மளுடைய வாதமும் இல்லை, கருத்தும் இல்லை. நான் இங்கே எந்த ஒரு காரியத்தை குறித்து பேச வந்திருக்கேன்னா, தயவு செஞ்சு பொதுமக்களாகிய நீங்கள் இந்த கோஷ்டி மோதலில் போய் உங்கள் தலையை கொடுத்து மாட்டிக்காதீங்க. காவல்துறையை பற்றி தவறான கருத்துக்களை பகிராதீங்க. இது ஒரு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் அடிப்படையில் சைபர் கிரைம் இந்த ஒரு வழக்கை எடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரபல யூடியூபரு தேவையில்லாமல் பொதுமக்களுக்குள்ளே ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, கேரளாக்காரி, ஆந்திராக்காரி, கர்நாடகாக்காரின்னு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு பெண்களை பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும்படியாக இந்த நாட்களில் அவங்க லைவ் போட்டு பேச வைக்கிறாங்க. இதில் நானும் மக்களில் ஒருத்தியாக தான் இந்த கருத்தை சொல்கிறேன். தயவு செஞ்சு பொதுமக்கள் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். இது நமக்கான பாதை அல்ல. ஒன்று என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் நிறைய இந்த சோஷியல் ஆப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்து அவங்கள நம்ம கண்காணிப்போம். அதுதான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். இதை குறித்து நான் எதுக்கு இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னிங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம்லலாம் இந்த நியூஸ் பார்த்து தான் நான் கண்டிப்பாக போட்டேன். ஏன்னா ஒரு சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட யூடியூபர் போடுற அந்த போஸ்டெல்லாம் பார்த்து நான் பண்ண மெயின் ஸ்ட்ரீம் நமக்கு மெயின் ஸ்ட்ரீமாக நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அந்த நியூஸ் சேனல்ஸை பார்க்கும்போது தான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கமெண்ட் நிறைய பேர் அவங்க இப்போ பாருங்கள், இப்போ நான் பேசுகிறேன், என்னையே அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களோ இல்லை வேறு யாரோ அதோ என்ன இந்த கமெண்ட் பண்ணி என்னை திட்டுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இங்கே வர பேசுகிற எல்லாமே, பார்க்குற எல்லாமே பொதுமக்கள் தான். ஆனால் பேசுகிற பொதுமக்களாகிய நாம் நம்முடைய நாவடக்கத்தோடு நம் காவல்துறையும் நீதித்துறையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் வசிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது புனைப்பெயரிட்டு இந்த ஒன்று கேரளாக்காரி அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அது தவறான கருத்து. அதுக்கு சட்டம் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும்படியாக அந்த பிரபல யூடியூபர் இதையும் காசாக்கி கண்டென்ட் ஆக்கி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஜெயில் புதுசு இல்லை, அவங்களுக்கு இது மாதிரி காரியங்கள் புதுசு இல்லை. பட் பொதுமக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் குடும்பம் இருக்கிறது. புரிந்து கொண்டு நம்ம குடும்பத்திற்காக, நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்காக நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஸோ இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு சில காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் நடக்குதுங்க நாட்டில். இவங்க பண்ணுற இந்த வெப்பாட்டி கலாச்சாரம், அதாவது கணவன் யாருக்கு மனைவி, இதுதாங்க இங்கே ரொம்ப கேவலமான ஒரு ஆரோக்கியமில்லாத ஒரு இதுவாக போகுது. அதனால் நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை நம்ம எழுந்துடக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், இங்கே இப்போ கருத்து சொல்கிறேன், நானும் எந்த ஒரு சேனலும் பங்கேற்பாளர் அல்ல, பார்வையாளர் மட்டும். இல்லை 2 கோஷ்டி முதல்ல நம்ம தலையை கொடுக்கவோ இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதை மனசில் ஏற்றிக்கோங்க. வாழ்க வளமுடன்.